ஹாய் மக்களே! இப்போ நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதையும் நீங்க பாருங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்க குளச்சல் துறைமுகம். அதாவது குளச்சல் ஹார்பர். அந்த ஹார்பர தான் இப்ப நீங்க பார்க்குறீங்க. இப்ப இப்ப இருக்க டைம் கிட்டத்தட்ட இரவு 10 மணி இருக்கும். இந்த டைம் எல்லாரும் தொழிலாளிகள் எல்லாம் அங்க இங்குமாக பேசிக் கொண்டிருப்பாங்கள். கொஞ்சம் சிறிது நேரம் கழித்தவுடன் ஒரு 11 மணி தொடங்கிய உடனே இங்க போட்ல எல்லாம் லைட் எல்லாம் போட்டு கொஞ்சம் மீன் தட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் அந்த மாரி நடக்கும். அந்த மாரி கண்டிஷன்ல தான் கிடக்கு. இப்போ தொழில்கள் ரொம்ப குறைவாக இருப்பதனால, சில போட்டுகள்ல இன்னும் லைட்டே போடலங்க. அந்த அளவுக்கு போட்டுகள் தொழிலுக்கு செல்ல முடியாம அப்படியே கிடக்குறாங்க. போட்டுகள்ல ரொம்ப நஷ்டங்கள் இருப்பதனால, இப்போது எந்த போட்டுகளும் தொழிலுக்கு போறல. இப்போ குளச்சல் காரவாரை பாருங்க. எந்த காலத்துல இப்படி இருந்துருச்சு, வெறிச்சோடி கிடக்குது இந்த காரவார். இது இன்னும் சிறிது நேரம் கழித்தவுடன் கிட்டத்தட்ட வரும் பாருங்க. அதே நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுவேன். அதுக்கப்புறம் விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் நமக்கு பார்த்தியாச்சுன்னா, இந்த போட்டுகள்ல உள்ள மீனெல்லாம் அங்க இறக்கி வைக்கப்படும். அந்த வீடியோ இப்ப நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்ச நேரத்துல அது உங்களுக்கு வந்துடும். அதுவரைக்கும் வெயிட் பண்ணி இருங்க. எங்கேயும் போயிடாதீங்க. இங்க நீங்க பார்க்கும்போது அப்படியே தெரியும். ஆனா குளச்சல் ஆறு முன்ன மாதிரி இல்ல. இப்போது கொஞ்சம் வசதியாகவும் நல்ல இதுவா இருக்கிறது. நீங்க இப்போது நினைச்ச மாதிரி இப்ப பார்க்க போறீங்க. இது கிட்டத்தட்ட விடிகாலை 4 மணி இருக்கும். அந்த நேரங்கள்ல தான் போட்டுகள்ல அதாவது மீன் இருக்கின்ற போட்டுகள்ல இறக்கி வச்ச மீன்களை எல்லாம் நீங்க பாருங்க. நான் பாருங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கிறது. ஆரவாரம் கூட அப்படியே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஆரவாரில் மீனே இல்லைங்க. அந்த அளவுக்கு வறுமையில வாழ்ற ஒரு இதாக இருக்கிறது தான் நீங்க இந்த வீடியோல பார்க்குறீங்க. கொஞ்சம் கொஞ்சம் மீனா இருக்கு. பாருங்க ஒரு கோடி போட்டுக்கு இல்லது 50,00,000, 60,00,000, 80,00,000 இல்ல 1,50,000 கோடி படகுகளுக்கெல்லாம் நமக்கு இந்த மீன் இப்போது இருக்க விசைப்படகுகளுக்கு கட்டுப்படியாகுமாங்க? கண்டிப்பாக ஆகாது. இதை வைத்து மீனவர்கள் எப்படித்தான் சமாளிக்க போறாரோ என்று தெரியல. அதனால ஒரே குழப்பமா இருக்கு. அங்கும் இங்கும் பல மீனவர்கள் ஆலோசிச்சுட்டு இருக்கிறதை நீங்க பார்க்குறீங்க. அவங்கவங்களுக்குள்ள ஒரு இதா இருக்கிறது. அறுவாரில் மீனே இல்லைப்பா, இப்படி போனால் நமக்கு எங்கே பிழைக்க போகிறோம்னு ஒருத்தருக்குள்ள அப்படியே பேசிக்கிறாங்கப்பா. இதுதான்ப்பா மீனவர்களுக்கு நிலைமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.